என் அன்பு குழந்தையே, காயப்பட்ட உன்னுடைய இதயத்திற்கு என்னுடைய ஆறுதல் வார்த்தைகள் மருந்தாக இருக்கும். இதை முழுமையாக கேள். நீ எதிர்பார்த்த ஆறுதல் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். மகளே, நீ தைரியமான என்னுடைய பிள்ளைதான். இதுவரையில் பல பிரச்சனைகளை தைரியமாக சந்தித்துள்ளாய். மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தைரியமாக முன்னின்று ஆறுதல் சொல்கின்றாய். மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது இருக்கும் தைரியம் தனக்கு தேவைப்படும் போது ஏன் இருப்பதில்லை? தைரியமாக இரு. நமக்கு நாமே ஆறுதல் கூறிக்கொள்ளும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து விடலாம். உன்னை ஏளனப்படுத்துபவர்களை நினைத்து கோபப்படாதே. உன்னை கண்டு எள்ளி நகையாடுபவர்களை நினைத்து வெதும்பாதே. உனக்கு மரியாதை தர மறுப்பவர்களை நினைத்து மனம் தளராதே. வாழ்க்கை ஒரு சக்கரம். ஒரு நாள் அவர்கள் இதை அனுபவிப்பார்கள். அப்போது தயவு செய்து அவர்களைப் போல மாறாதே. மகளே, உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன். உன்னுடைய கண்ணீரை கண்டேன். கவலைப்படாதே. உனக்காக நான் இருக்கின்றேன். உனக்கு எதிராக வரும் அனைத்து வகையான பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். உன்னை அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்துவதற்காக என்றும் உன்னுடன் நான் இருக்கின்றேன். நான் இருக்கும் போது உனக்கு ஏன் இந்த வீண் கவலைகள்? கவலையின்றி சந்தோஷமாக இரு. நாளைய விடியலில் உனக்கான அற்புதங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிகழ்த்தப் போகின்றேன். குழந்தையே, சில பல ஏற்ற இறக்கங்களை கண்டதும் வாழ்க்கையே முடிந்து போய்விட்டதை போல உடைந்து போய் உட்கார்ந்திருக்காதே. தண்ணீர் தடையை கண்டதும் புதிய தடத்தை உருவாக்குகின்றது. அதை போலவே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனை என்றால் நான் முன்கூட்டியே உனக்கு நான் உணர்த்துவேன். அப்படி நீ உணரும் இடத்திலிருந்து உடனடியாக நகர்ந்து விடு. அதுவே பல பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான சிறந்த வழியாக இருக்கும். கால நேரங்கள் மாறும்போது அனைத்தும் இங்கே மாறும். சற்று பொறுமையாக இரு. நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், கெட்டது உடனே நடக்கும். அதனால் பொறுமை மிக அவசியம். நீ மகிழ்ச்சியாக இருக்க ஒரு வழி சொல்கிறேன், கேள் குழந்தையே. இயற்கையை விட பேரதிசயம் வேறெதுவும் இல்லை. இயற்கையோடு இணைந்து வாழ முயற்சி செய். உன்னுடைய வாழ்க்கை புத்துணர்ச்சியோடு இருக்கும். அதே போல உன்னுடைய வாழ்க்கையை விட அற்புதமானது எதுவும் இல்லை. அதை ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழ். உன்னுடைய வாழ்க்கை வரமாகும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் குழந்தையே, உன்னுடைய மனம் சரியில்லை என்றால் கொஞ்ச நேரம் தனிமையில் இரு. பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் என்று தேடு. ஆனால் யாரிடமும் ஆறுதலை மட்டும் தேடி போகாதே. உனக்காக என்றும் எப்போதும் எந்த இடத்திலும் நான் இருப்பேன். ஆறுதல் தேடி அதிகம் ஓடாதே. உன்னிடத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் கதையாக கேட்டுக்கொண்டு உன்னிடத்தில் இருக்கும் கொஞ்ச நிம்மதியை கூட பறித்து நடுத்தெருவில் உன்னை விட்டு விடுவார்கள். யாரையும் நம்பி உன்னுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லிவிடாதே. பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் பொறுமை மட்டும்தான். பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும். அதற்கு கால தாமதம் ஆகும், ஆனால் ஒருபோதும் தோற்று போகாது. உன்னை வெறுத்து ஒதுக்கும் ஒருவரிடம் தலை நிமிர்த்தி சொல், என்னை போல் உன்னை நேசிக்க இனி ஒருவரும் உனக்காக வரப்போவதில்லை என்று. இல்லையே, நீ செல்லும் பாதையில் ஒரு சில இடங்களில் மயங்கி நிற்பாய், ஒரு சில இடங்களில் தயங்கி நிற்பாய், சில இடத்தில் குழம்பி நிற்பாய். தெளிவும் துணிவும் இருந்தால் மட்டுமே பாதையை உன்னால் கடந்து விட முடியும். நீ செய்யும் தவறுகள் என்னவென்று தெரியுமா? காரணமின்றி அன்பு வைப்பது. நீ செய்யும் 3 தவறு என்னவென்று தெரியுமா? காரணமின்றி அன்பு வைப்பது முதல் தவறு. எல்லோரிடத்திலும் உண்மையாக இருப்பது நீ செய்யும் 2ஆம் தவறு. உன்னை போல் மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நினைப்பது 3ஆம் தவறு. பிறருடைய எண்ணங்களையும் அவர்களையும் பற்றி அறிந்து
செயல்பட முயற்சி செய். மகளே, வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் வருவது உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னுள் இருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான். எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ அதனை போலவே உன்னுடைய எதிர்காலம் அமையும். நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலை குனிய வைக்கும். அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களையல்ல, உன்னையே என்று. உண்மையான உறவுகளுக்கு விட்டு கொடு, ஏனென்றால் அது பாசம். உறவு என்ற பெயரில் உன்னை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களை விட்டுவிடு, ஏனென்றால் அது வேஷம். மகளே, நிலவுக்கும் கூட அமாவாசை என்கின்ற ஒரு நாள் விடுமுறை உண்டு. ஆனால் என்னுடைய கஷ்டங்களுக்கும் கண்ணீருக்கும் ஒரு முடிவு கிடைக்குமா என்று ஏக்கத்துடன் அழுது கொண்டிருக்கிறாய். அழாதே மகளே, ஒரு நாள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வரும். அந்த முடிவு உனக்கு சாதகமாக, உனக்கு நன்மையை தரும் வகையில் நிச்சயமாக இருக்கும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இப்போது உனக்கு எது அத்தியாவசிய தேவையோ, எது அதிமுக்கியமானதோ அதில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து. உன் விருப்பங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன். இது என் சத்திய வாக்கு. இதில் நீ சந்தேகம் கொள்ளாதே. ஆனால் ஒவ்வொன்றும் நிறைவேறும் வரை நீ சற்று பொறுமை காத்திரு. நீண்ட காலமாக என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் அது உன் கையில் கிடைத்தவுடன் அடுத்த வேண்டுதலை நோக்கி பயணப்பட்டு விடுகின்றாய். முதலில் உன் கைகளில் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ பழகு. அதற்கு நன்றி கூறிக்கொண்டிரு. உன் வேண்டுதல் பலித்து விட்டது என்று சந்தோஷம் கொள். சிறிது காலமேனும் உன் வேண்டுதல் நிறைவேறி விட்டதென சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ கற்றுக்கொள். உன் தேவைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி வைப்பேன்தான். ஆனாலும் அதற்கென்று அடுத்தடுத்த வேண்டுதல்களை அடுக்கிக் கொண்டிருந்தால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியமும் நேர காலமும் இருக்கின்றதல்லவா? அதுவரை உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் காத்திருக்கத்தான் வேண்டும். சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்றால் உன் வாழ்க்கை முடிவடைந்து விடாது. ஏதேனும் ஒரு காரணத்திற்காக நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று மகிழ்ச்சி கொள். என் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொள். அங்கனம் செய்வாய் எனில் உன் பல எண்ணங்கள் நிறைவேறுவதை நீ கண்கூட காண்பாய். இந்த நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் அது நிரந்தரம் என்று நினைத்துக் கொள்ளாதே. காலம் மாறும், நிலைகள் மாறும், உன் சூழ்நிலைகள் தலைகீழாக மாறும். அப்பொழுது உன் விருப்பங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும். காலங்கள் எப்பொழுதும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் காலத்திற்காக காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். மின்னும் நட்சத்திரங்களை பார்க்க வேண்டும் என்றால் இரவு வரை காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். பகல் முழுவதும் காத்திருந்தால்தான் இரவில் அந்த இருளில் நீ அந்த நட்சத்திரத்தை ரசிக்க முடியும். கூடிய விரைவில் உன் வாழ்வில் மின்னும் நட்சத்திரங்களை பார்த்து நீ ரசிக்கத்தான் போகின்றாய். உன் விருப்பங்கள் யாவும் கூடிய